அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக பரிசுத்த ஆவியினால் பலனடைவதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த மேல் வீட்டு அறையில் 120 சீஷர்கள் நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் அவர்களை மட்டுமல்ல நம்மையும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் அபிஷேகிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் இதை தொடர போகிறோம். பாருங்கள், மறுபடியும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் பார்த்துங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு எப்படி சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் எப்படி பலனடைந்தார்கள், அந்த அனுபவத்தை நாம் பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர்கள் பலனடைந்த போது ஒரு காரியம் என்ன செய்தது, நடந்தது. அதை தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே எதை தியானிக்க போகிறோம் என்றால், எப்படி நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது ஆவியானவர் எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் எப்படி பாஷைகளை தருகிறார் என்பதை குறித்த அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அனுபவத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் பாருங்க இந்த 120 சீஷர்லையும் நிரப்பின உடனே நடந்த முதல் காரியம் என்ன, ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறாரு பாருங்க, வெவ்வேறு பாஷைகளை என்ன செய்கிறார், அருளுகிறார். அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின அந்த பாஷையின்படி என்ன செய்கிறார்கள், பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது பாருங்க, நாம் தேவன் அருளுகிற ஆவியானவர் அருளுகிற அந்த அந்நிய பாஷையினால் நிரப்பப்பட்டு பேசுகிற இந்த ஒரு அனுபவம் பாருங்க, இந்த அப்போஸ்தலர்ல எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் இப்படி அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம், திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அங்கே பாருங்க, கொர்நேலியு வீட்டிலே பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சுவிசேஷம் யூதர்களுக்கு தான் பிரதானமாக சென்றது. பாருங்க, ஆனா இப்போ முதல் முறையா பாருங்க புறஜாதியாருக்கு சுவிசேஷம் என்ன செய்து அறிவிக்கப்படுது. பாருங்க, இப்போ கொர்நேலியு வீட்டில் பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவித்தவுடன் எப்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இந்த மேல் வீட்டு அறையிலே சீஷர் மேல் பொழிந்தருளப்பட்டது போல இங்கேயும் கொர்நேலியு வீட்டிலையும் பாருங்க ஆவியானவர் அங்கே கூடியிருக்கிற அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றப்படுகிறார். அதை வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம், 44, 45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும்
அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதையும் குறித்து பிரமித்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, கொர்நேலிய வீட்டில் உள்ள அங்கே கூடியிருந்த ஜனங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். கேட்ட உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்த உடனே பாருங்க, இப்போ ஆவியானவர் பாருங்க, அங்கே இங்கே வசனம் 44 வசனத்தில் போட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். இறங்கி பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை நிரப்புறார். நிரப்புன உடனே பாருங்க நடக்கிற காரியத்தை கவனிங்க. அங்க என்ன நடந்துச்சு? தேவன் அவரவர்களுக்கு தந்தின பாஷை வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச என்னது தொடங்குறாங்க. அதான் முதல் கனியா இருக்குது. அதே போல பாருங்க, இங்கேயும் பாருங்க அதே காரியம் நடக்கு. ஆவியானவர் மேல் இறங்கினவுடன் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை பொழுகிறதையும் பாருங்க, பேதுருவுடனே கூட வந்திருந்த எல்லா விசுவாசிகளும் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். பாருங்க, அப்போ ஆவியானவர் அந்த ஜனங்களை நிரப்பினார் என்பதை பேதுரு கூட இருந்த விசுவாசிகள் எப்படி உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாருங்கிறது எப்படி அவங்களுக்கு விளங்குது? ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே பாருங்க, அவர்கள் பல பாஷைகளை என்னது பேச தொடங்கி தேவனை என்ன செய்கிறார்கள்? புகழுகிறதை அவர்கள் என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள். பாருங்க, பெந்தைகோஸ்தே நாள் அன்னைக்கும் அன்றைக்கு அந்த எருசலேம் பட்டணத்துல கூடியிருந்த ஜனங்கள் பாருங்க, இந்த ஆவியானவரால் இந்த 120 பேர் நிரப்பப்பட்டதை எப்படி அறிந்து கொள்றாங்க? அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷையில பேச தொடங்குறாங்க. அதை கேட்ட உடனே தான் அவங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போ ஆவியானவர் அவங்கள நிரப்பி இருக்கிறார். அதனுடைய கனி என்னவா இருந்தது? அவர்கள் பாருங்க, ஆவியானவர் அவர்களுக்கு தந்தறினபடி பாஷைகளை என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் அதே காரியம் நடக்குது. இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல இப்போ பவுலின் ஊழியத்திலே பாருங்க, எபேசு பட்டணத்தில் உள்ள ஆண்டவருடைய சீஷர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார் என்ற அனுபவத்தை பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் இப்பொழுது பாருங்க 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கேயும் எபேசு பட்டணத்துல சில சீஷர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இப்ப பாருங்க, பவுல் அவர்கள் மேல் என்ன செய்கிறார்? கைகளை வைக்கிறார். வைத்தவுடன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன செய்கிறார்? வருகிறார். பரிசுத்த ஆவியினால் இந்த தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இந்த எபேசில் உள்ள தேவ ஜனங்கள் நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்பட்ட உடனே பாருங்க, அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்த உடன் நடக்கிற காரியத்தை கவனிங்க. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பாருங்க, ஆவியானவர் மேல வந்தவுடன் பாருங்க, அந்த சீஷர்களுக்கு கிடைக்கிற முதல் வரம் அல்லது கிஃப்ட் என்னன்னா, தேவன் அவர்களுடைய வாயிலே அவருடைய பாஷையை, அந்நிய பாஷையை என்ன செய்கிறார்? அருளுகிறார். அதை அவர்கள் என்ன செய்கிறார்? பேச தொடங்குகிறார்கள். தொடங்கின உடன் பாருங்க, அவங்க உணர்றாங்க, இவங்க தேவனை இதுக்கு முன்னாடி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எப்படி பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
நாம் ஆவியானவர் நம்மேல் வந்தவுடன் நமக்கு தேவன் அருளும் வரம் என்னது? ஆவியானவர் அவருடைய பாஷையை நமக்கு என்ன செய்கிறார்? தந்தருடுகிறார். நாம் அதிலே பேசும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆவியானவர் பாஷையை அருளுவார். நாம் அதை அதுல என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? பேச தொடங்க வேண்டும், பேச தொடங்க வேண்டும். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் வந்தவுடன் பாருங்க, இப்படி இங்கே வாசிக்கிறோமே, அவர் ஆவியான அவருடைய பாஷை, அது அந்நிய பாஷை என்று என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம், வேதம் அழைக்கிறது. இந்த அந்நிய பாஷை ஏன் தேவன் அருளுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்டவுடன். பாருங்க, அதுக்கு ஒரு காரணத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இப்போ நம்ம திருப்பலாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். இப்பொழுது 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளும் இந்த வரத்தை குறித்து, இந்த அந்நிய பாஷை குறித்து அவர் ரொம்ப தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் விவரித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பாருங்க, இந்த அதிகாரத்துல அந்நிய பாஷை குறித்தும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் ரொம்ப தெளிவாக அவர் இந்த அதிகாரம் முழுவதும் பேசுகிறார். அப்போ அப்படி பேசும்போதா அவர் சொல்றாரு, அந்நிய பாஷை ஏன் அருளப்படுகிறதா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை எதுக்கு அருளப்படுகிறது? அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே என்ன செய்கிறானா? அவன் ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறது ஒருவனும் என்னது அறியாது இருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? பேசுகிறான். பாருங்க, நிறைய நேரம் இந்த அந்நிய பாஷையில பேசும்போது அது பாருங்க நிறைய நேரம் ஒன்றும் புரியாது. சில நேரம் அது சொன்ன வார்த்தையே திரும்ப 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 அதே அந்த பாஷையிலே பேசிட்டு இருந்தமா இருக்கும். அப்போ சில நேரத்துல பாருங்க, அதை கேட்கிறவர்கள் பாருங்க, அது புரியாததுனால என்ன ஆகுதுன்னா, சில நேரத்துல பாருங்க, சிலர் இதை சில கிறிஸ்தவர்களே பார்த்தீங்கன்னா அதை கேலி செய்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்க என்னத்தையோ ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க பாருப்பா. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பேச தொடங்கினவுடன் பாருங்க, அன்றைக்கு கூடியிருந்த அந்த எருசலேம்ல கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ குடிச்சிருப்பா, காலையிலேயே குடிச்சிட்டாங்க போல, அதனால்தான் இப்படி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்க, அதை கேட்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அவங்க அப்படி அதுக்கு அதை கேட்டவுடன் அவர்கள் பதில் செய்கிற விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன செய்து இருக்குது. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்போ 11 இருந்து பாருங்க 13 வரைக்கும் வாசிக்க கேட்போம். கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாருங்க, இங்கே பார்க்கிறோம், ஒரு சிலர் அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி புரியாதபடி அவங்க அப்படியே வியந்து போயிருக்காங்க. ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணாங்களா, இவங்க மதுபானத்தினால் நிறைந்தவர்களாய் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பரியாசம் என்ன செய்து பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். பாருங்க தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இது நடக்குது. பாருங்க, சில நேரத்துல பாருங்க, சிலர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது இப்படி சத்தமா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு ஒரு அங்கிள், அவங்க எப்படி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை சொல்லும் போது சொன்னாங்க, அவங்க அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவுடனே அவ்வளவு சத்தமா பாருங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தவுடன் அவ்வளவு சத்தமா அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி
பாருங்க அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் இதை பார்க்கிற, சில நேரம் மாம்ச மனதை கொண்டு பார்க்கிற சிலர் இதை இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இதை கேலியாக தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இது என்னது எனத்தையோ வளர்ன மாதிரி இருக்குதே, சொன்னதையே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிலருக்கு எனது பார்க்க பரிகாசமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த அந்நிய பாஷை வரத்தை பெற்று அதில் ஜெபிக்கிற உங்களை பார்த்து தேவன் இன்னைக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு அது புரியாததுனால, பரியாசமா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்திடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பாருங்க, இந்த ஆவியானவர் இந்த அந்நிய பாஷைன்னு மரத்தை தரும்போது பாருங்க, அதை பேசும்போது இங்க வேதம் 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுது பாருங்க, அவர்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறபடினாலே அது மனுஷர்களுக்கு என்னது புரியாதான். பாருங்க, அது மனுஷருக்கு புரிகிற பாஷை அல்ல. பாருங்க, சில நேரம் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசிய அந்நிய பாஷை அது மனுஷர் பாஷைகளாக என்ன செய்தது இருந்தது. அங்கே கூடியிருந்த பல யூதர்கள் வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்த அந்த தேசத்தின் பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். ஆனா பாருங்க, அந்நிய பாஷையிலே ரெண்டு விதம் என்ன செய்து இருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே அந்நிய பாஷை 2 விதத்துல இருக்குன்னு வேதம் வர்ணிக்குது பாருங்க. அது என்னது? ஒண்ணு மனுஷர் பாஷை. பாருங்க, அதை தான் நம்ம 1 கொரிந்தியர் மன்னிக்கவும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். ஆனா இன்னொரு விதம் என்னதான், தூதர்களின் பாஷை என்று என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப பாருங்க, நிறைய நேரத்துல பாருங்க, ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவர்கள் மனுஷர் பாஷைகளை காட்டி இந்த தூதர் பாஷைகளை தான் நினைக்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப அப்படி பேசுறதுனால பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்ப மறுபடியும் 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்க கேட்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் இங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவங்க பேசுகிறது அது அது ஆவியினாலே ரகசியங்களை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பேசுறதுனால பாருங்க, அவர்கள் பேசுகிறது ஒருவன் என்னது அறிய முடியாது. ஏன்னா அது மனுஷரிடத்தில் பேசுற பாஷை அல்ல, அது தேவனிடத்தில் பேசுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பாஷையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, பின்னாடி 1 கொரிந்தியர் அதே 14ஆம் அதிகாரத்துல பவுல் அதனாலதான் பாருங்க, அவர் அதனாலதான் ஜெபிக்கும் போது எப்படி அவர் ஜெபிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது அது மனுஷரிடத்துல பேசுறது இல்லை, அது என்னது தேவனிடத்துல என்னது பேசுகிறது. அப்போ அதனாலதான் பாருங்க, ஜெபம் பண்ணும் போது அவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பாருங்க 16வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அதனாலதான் அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவாரா, அவர் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவாரு, கருத்தோடும். அதாவது நம்ம பேசுற அது தமிழ் மொழியா இருக்கலாம் அல்லது ஆங்கில மொழியா இருக்கலாம், யார் என்ன மொழியில பேசுறோம் அந்த மொழியிலையும் நம்ம என்ன செய்யலாம், விண்ணப்பம் பண்ணலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது 2 விதத்திலையும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பாருங்க பவுல் என்ன செய்கிறார், கற்றுத் தருகிறார் பாருங்க. முதல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும். அது தேவனிடத்துல என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அதனோட அர்த்தம் நமக்கு நிறைய நேரம் என்னது விளங்குறது இல்லை. ஆனா ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, தேவனிடத்தில் ரகசியங்களை என்ன செய்கிறோம், பேசுகிறோம். பேசின பிறகு பாருங்க, இதே இதுலயே அவர் சொல்லுவாரு, 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அப்ப பாருங்க, நம்ம அந்நிய பாஷையில ஜெபித்த பிறகு பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி நம்ம என்ன செய்யலாமா, ஜெபிக்கலாமா. ஜெபித்து பாருங்க,
அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து பின்பு நாம் என்ன செய்யலாம், நம்ம பேசுகிற தமிழ் மொழியில என்ன செய்யலாம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது, மறுரூபமாய் விடுகிறது. பாருங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம என்ன செய்கிறோம், காண்கிறோம். அதனாலதான் பாருங்க, அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்கும் போது, தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு காரியம் நடக்குதான் பாருங்க. இப்போ 1 கொரிந்தியர் 14:4 வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பாருங்க, அப்போ அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது என்ன உண்டாகுது, நமக்கு பாருங்க, தனக்கே பக்தி விருத்தியை என்ன செய்கிறான், உண்டாக என்ன செய்கிறான், பேசுகிறான். பக்தி விருத்தி என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அது ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. ஏன், நாம் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறோம். பேசும்போது பாருங்க, பாத்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலரை வாசிக்கலாம். பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்படும் போதெல்லாம், இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யல, அவ்வளவு விளங்கவே இல்லை. ஆனா எப்போ பரிசுத்த ஆவியினால் பாருங்க பேதுரு நிரப்பப்பட்டாரோ, அப்போ பாருங்க தைரியமா சொல்றாரு. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இது ஏன் நடந்துச்சுன்னா, யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதனாலதான் இன்றைக்கு இது அது இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி வேத வசனத்தின் ரகசியங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியல. ஆனா எப்போ பரிசுத்த ஆவி நான் நிரப்பப்பட்டு அவர் தேவனுடைய பாஷையில் பேசுறாரோ பாருங்க, அவருக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னது உண்டாகிறது. பாருங்க, ஆளே மாறிடுறாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷை, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 14:2-4 வசனங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமா உங்களோடு பேசுகிறார். என்னது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இந்த அந்நிய பாஷை என்னும் தேவனுடைய வரத்தினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஜெபிக்கும் போது வெறும் தமிழ்ல மட்டும் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை. பாருங்க, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கும்படி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். பாருங்க, ஏன்னா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது தேவனிடத்திலே என்ன செய்கிறீங்க, பேசுறீங்க, ரகசியங்களை பேசுறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பக்தி விருத்தி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது, உண்டாகிறது. பாருங்க, இதனாலதான் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி இந்த அந்நிய பாஷையிலும் வரத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இதனால நீ நிரப்பப்பட்டு தொடர்ந்து பாருங்க, இந்த அந்நிய பாஷையிலே அன்றாடம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வழக்கத்துக்குள்ளே வரும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஏன்னா பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 14 அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுறாரு. பாருங்க, இப்போ 1:14-18 வசனம். உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சொஸ்தரிக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரத்தை அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யறேன், நான் என் நேரத்தை செலவழிக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, கொரிந்தி சபை ஜனங்களுக்கு பார்த்து சொல்ல, உங்களை காட்டில அதிகமாகவே பாஷையில பேசுறேன் பாருங்க எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்போ இதுதான் தேவ சித்தம் பவுலுக்கு இருந்துச்சுன்னா, இதுதான் உங்களை குறித்த தேவ சித்தமாகவும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால் இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த
தேவ ஆவியினால் பலனடைந்து இந்த அந்நிய பாஷையின் வரத்தினால் நிரப்பப்படும்படியாக நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எப்படி நீர் எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த அந்நிய பாஷையின் வரத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை நிரப்ப விரும்புகிறீர் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனால் வருகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டோமே. இந்த நாளிலே அப்பா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனக்கண்ணி திறங்கப்பா, திறந்தருளிவீராக. இப்பொழுதே உடைய மக்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்து இப்பொழுதே நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரே, என்னையும் நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த அந்நிய பாஷை வரத்தினால் என்னையும் நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரே உடைய ஜனங்கள் உண்மை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரை கூப்பிடட்டும். பிரியமானவர்களே, ஆவியானவர்களோடு பேசியிருக்கிறார். இந்த வேளையில கூட நீங்க கூட தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த அந்நிய பாஷை வரத்தினால் என்னையும் நிரப்புங்கப்பா. இந்த அந்நிய பாஷையில அனுதினம் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை எனக்கும் தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க, பார்க்கலாம். கேளுங்க கர்த்தாவே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த அந்நிய பாஷை வரத்தினால் நிரப்புங்கப்பா. நிரப்பி ஒவ்வொருத்தரும் இந்த நாளிலிருந்து அந்நிய பாஷையிலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அதன் மூலம் தினந்தோறும் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசி ஒவ்வொரு நாளும் ஆவியிலே பக்தி விருத்தி அடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க ஒரு நினைப்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.